One Indian citizen anywhere in the world, Modi will come for you. டேட்டா என்ட்ரி ஜாப் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கண்ட்ரிக்கு கூட்டிட்டு போய் கஸ்டமர்ஸ் பிடிக்கணும், கஸ்டமர்ஸை வந்து ட்ரேட் பண்ண வைக்கணும். நீ ட்ரேட் பண்ணால் மட்டும்தான் உனக்கு சேலரி, அப்படி இல்லைன்னா உனக்கு சேலரி கிடையாது, கரெக்டான டைமிங்க்கு ஃபுட்டு கிடையாது. நான் ஒர்க் பண்ண மாட்டேன், என்னால் முடியல அப்படின்னு சொன்னோன்னா நம்மளை வந்து ஷாக் பண்ணுறது, எலக்ட்ரிக் ஷாக் பண்ணுறது. என்னோட ஒரு 1500 பீப்புள்ஸ் வந்து நாங்கள் அவுட் ஆகி வந்தோம் அங்கேருந்து. எனக்கு என்ன இதெல்லாம் பெருசா மீடியாலே வந்த மாதிரியே தெரியல. அதுதான் எனக்கு ஆச்சரியமா இருக்குது. இவ்வளவு பெரிய விஷயம் தப்பிச்சு வந்தது மிகப்பெரிய விஷயம் சார். காரணம் என்னன்னா, இது போன்ற ஒரு கான்ட்ராக்ட் சைன் பண்ணிருக்காரு. இந்த கான்ட்ராக்ட்ல அவங்க உள்ள போகும்பொழுது ஒரு சைன் பண்ணிருப்பாங்க சார். பாஸ்போர்ட்ஸ் எல்லாம் வாங்கி வச்சிருவாங்க சார். இந்திய அரசாங்கம் தான் சார் மிகப்பெரிய ஒரு துரிதமான நடவடிக்கை எடுத்திருக்கு. டூரிஸ்ட் விசால போய் சவுத் ஈஸ்ட் ஏஷியன் கண்ட்ரிஸ்குள்ள போய் திரும்பி வராம இருக்கக்கூடிய ஆட்களுடைய லிஸ்டை எடுத்து, ஏன்னா இவங்க கிட்ட இருந்து கம்யூனிகேஷன் வர்றதில்ல சார். இவங்க கிட்ட இருந்து கம்யூனிகேஷன் வர்றதில்ல. அவங்க ஜாமர் யூஸ் பண்ணுவாங்க, கட் பண்ணிடுவாங்க. இவங்க எங்கெங்கெல்லாம் டிரான்சாக்ட் பண்றாங்கன்னு எல்லாமே